இப்போ ரெட்ரோ டீம் வின் பண்ணியாச்சுன்னு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து பார்வதி வந்து அங்கேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, 80 டேஸ்க்கு இவங்க எல்லாரும் சேஃப் ஆகிடுவாங்க மொத்தமாக, பயங்கர லக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லக்கு மட்டும் இல்லை, ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்து கானாவிநாதன்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இவங்களோட கேம் பிளேயே இப்படி தான். ரம்யா என்ன பண்ணா, எதுக்கு எல்லோரும் என்ன மட்டும் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப கரெக்டான வேலிடான பாயிண்ட் தான். உண்மையிலே ரம்யா ஒரு வாட்டி கூட ஹே ராம் ஒரே ஒரு மாத்திரை அந்த ஒரு வேர்டு கூட ஒரு இடத்துல கூட சொல்லலை ரம்யா. அதை தான் வந்து அவர் சொல்கிறாரு. அது ரெண்டையும் அந்த அந்த அளவுக்கு கூட சொல்லலை. இவராச்சும் ஏதோ பாட்டார். இந்த பல்லை எப்பயுமே வச்சுருந்தாரு. ரம்யா அந்த வேலை கூட பண்ணல. அவங்க நல்லா கேப்டனாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் கமலாவாக எதுவுமே பர்ஃபார்ம் பண்ணல. அதை தான் சொல்கிறாரு. அப்புறம் என்னென்னா, இப்போ என்ன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சாலும் கூட ஒரு வாரம் இருக்க முடியும், அவ்வளோதான். மக்கள் என்ன வைக்கணும்னு நினச்சாங்கன்னா வைப்பாங்க, வைக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் கரெக்டு. ஆக்சுவலாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சு நம்மளால் ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு வாரம் தப்பிக்கலாம், லக் இருந்தால் கூட 2 வாரம் தப்பிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி மக்களுக்கு பிடிச்சா உள்ள வைப்பாங்க, பிடிக்கலைன்னா வெளியே போட்டுருவாங்க. ஸோ அதை அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்துட்டு பிரஜனை கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. அவர் எங்களெல்லாம் நாயின்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கேட்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போதுட்டு பிரஜன் வந்து ஏதோ அவர் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. சாண்ட்ரா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து நடுவில் ஒரு கொஸ்டினை வந்து திவ்யாட்ட கேட்குறாரு. சாண்ட்ரா பிரஜன் கிட்ட கேட்ட இடத்துல பிரஜன் வந்து திவ்யாட்ட கேட்குறாரு. அந்த டைமில் சாண்ட்ரா பயங்கரமாக கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போய்ட்றாங்க. ஏன்னா கேட்டது சாண்ட்ரா இல்லையா. ஸோ அதனால அந்த கொஸ்டின் இன்னொரு பக்கம் டைரக்ட் ஆனோடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க எந்திரிச்சு வெளியே போய்ட்றாங்க. வெளியே போய்ட்டு அப்செட் ஆகிட்டு வியானாவை கூப்பிட்டுட்டு போய் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமில் போய்ட்டு மைக்கை வெளியில் வச்சுட்டு ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி சாண்ட்ராவும் வியானாவும் ரொம்ப நேரமாக சேஞ்சிங் ரூமில் வந்துட்டு மைக் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கூப்பிட்டு அதுக்கு என்னன்னு கேட்க சொல்கிறாங்க. ரம்யா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் சாண்ட்ராவை கூப்பிட்டு நீங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து இல்லை, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் போனேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போனால் கூட நீங்கள் வந்து மைக் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராட்ட கேட்குறாங்க. ஏன்னா சாண்ட்ரா வந்து ஆல்ரெடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தான் இருக்காங்க. வியானாக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்னால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அது நீங்கள் மைக் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்குறாங்க. இந்த பிக் பாஸ் ரூல்ஸை மதிக்காமல் இவ்வளோ தூரம் எல்லைக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து நேற்று ராத்திரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. I strongly believe that the universe is teaching me patience right now on all levels அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவ்வளோ தூரம் எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துட்ருக்குது இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பொறுமை இழக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று ராத்திரி இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு பிக் பாஸ். அவர் வந்து இன்ஸ்டாலே இதில் போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா, மேபி வந்து அவருக்கு இந்த லவ் கண்டென்ட்னால போட்டிருக்காரா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இல்லை இவங்க எல்லாரும் திருப்பி சண்டை போட்டுட்ருக்காங்க, யாருமே அந்த கேரக்டரில் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால போட்டிருக்காரா என்னன்னு தெரியாது. நமக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த பிக் பாஸ் சீசனே விசித்திரமான ஒரு சீசனாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் பிக் பாஸும் ஒரு காரணம். அவரே தப்பு பண்ணிவிட்டு அவரே பாம்பு வைப்பாரா, அவரே எடுப்பாரா மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாருமே நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் ரூல் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அப்போவே இறங்கி 2 திட்டு கொடுத்துருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு வந்திருக்காது. அதே மாதிரி ஹோஸ்ட்டை இன்சல்ட் பண்ணும்போதும் ஹோஸ்ட்டை இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு டைம் யார் ஹோஸ்ட்டை இன்சல்ட் பண்ணாங்களோ அப்போவே பிக் பாஸ் சொல்லியிருந்துருக்கணும். அதையும் பண்ணல. முதல்லலாம் அவங்க டிஆர்பிக்காக விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு டிஆர்பி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு போஸ்ட் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.